வணக்கம். மீண்டும் முத்தியாலங்கப்பன் ஜோஹர்பார்லேருந்து பேசுகிறேங்க. முதல்ல சிஎம் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கள். நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டு தேர்தலில் மகத்தான வெற்றி, சந்தோஷமான விஷயம். ஓகே, இப்போ நான் பேச போகிற இந்த காணொலி வந்து இன்டைரக்ட்லி இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஓகே, சில மாதத்துக்கு முன்னே இந்த ஜனநாயக படத்தை வந்து தடை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு தகவல் வந்தது, ஒரு ஹாட் நியூஸு. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு காணொலி வந்தது. அந்த காணொலியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதே மாதிரி தான் 1972, 73 வந்து வாத்தியாரோட படம் உலகஸ்த வாலிபன் படத்தை வந்து அன்னைக்கு இருந்த சிஎம் அவரோட அதிகாரத்தை வச்சு எப்படி தடை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வாத்தியார் அதெல்லாம் ஜெயிச்சு படத்தை வந்து திரையரங்கத்துக்கு கொண்டாந்துட்டார். படம் வெற்றிகரமான அமோகமான வெற்றி அப்படின்ட்டு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க. அப்போ அந்த காணொலிக்கு நான் ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன். அதாவது ஆங்கிலத்தில் த மீன்ஸ் விஜய் ஆல்சோ வில் வின் பிக் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட், நம்ம சைட்டில் உள்ள ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கார். கமெண்ட்ற மாதிரி ஒரு இமோஜியை போட்டு, அது ஒரு நக்கல் இமோஜி போட்டார். அதாவது நம்ம சும்மா ஒரு கற்பனை கதை பேசுகிறோன்ட்டு. ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போது சில மாதம் கழித்து இன்னைக்கு, அதாவது இந்த கடந்த ஒரு வாரம் 2 வாரத்திலே நடந்த விஷயத்தில் நமக்கு தெரியும் விஜயோட வெற்றி அமோகமான வெற்றி, எதிர்பாராத வெற்றின்ட்டு. அப்போது அன்றைக்கி நான் சொன்னது வந்து இது வந்து சும்மா ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, அதாவது இது கொஞ்சம் யோசிக்க தெரியறவங்க யார் வேணாலும் அதை ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கூட நிலவரம் பாருங்கள். காலகாலமாக ஆண்டுக்கிட்டு இருக்க அரசியல் கட்சியை வந்து அரசாங்கமாக இருக்கிறது வந்து எல்லாரும் இது மாற்றி வேறு அமைக்கணும் அப்படின்னு தான் எல்லாரோட நோக்கமாக இருந்தது. எல்லா அரசியல் கட்சியும் அதை தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஜய்ன்ற ஒரு நடிகன்றதுனால அது வந்ததுனால அது வந்து எல்லாரும் இப்படி திரும்பிட்டாங்க. அந்த வேலையை விட்டுவிட்டு விஜய் மேலே அட்டாக் பண்ணுறதா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிலே புரிஞ்சிக்கலாம் விஜயோட பாப்புலாரிட்டி மேலே போய்கிட்டே இருக்குது. ஓகேயா? அப்புறம் சில சீனியர் நடிகர் கொடுத்த காமெண்ட்லாம் வந்து ரொம்ப ஏற்றுக்க முடியாத காமெண்ட். அப்புறம் அதில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் கூட சொல்லியிருப்பார், 100 இல்லை, 50 இல்லை, 10 சீட் ஜெயிச்சா நான் அரசியல் பேசுகிறத விட்டுறேன்ட்டு. அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து அது விஜய் மேலே உள்ள நம்பிக்கையை தான் கூட்டுனுச்சே ஒழிஞ்சு அது வந்து இதாக பேக் ஃபயர் பண்ணலை. அப்போது அதில் வந்து ரிசால்ட் இது சும்மா யாரும் யோசிக்க முடிஞ்ச ஒரு விஷயம். அதனால தான் நான் சொன்னேன் ஹி வில் வின் பிக் அப்படின்னேன். ஆனால் அது நடந்தது என்னென்னா, அதுக்கும் மேலே அவர் சிஎம்மாகவே ஆயிட்டார். ஸோ இதுதான் இங்கே நான் சொல்ல வந்த விஷயம். அப்போது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே நபர் இந்த இமோஜி போட்டு நக்கல் சிரிப்பு சிரித்தார். அவர் வந்து நான் பார்த்தேன் அவரோட பழைய ஒரு காணொலியில் வந்து 2024 அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் அந்த விஷயத்தை பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அவர் பேசுகிறத நான் அப்புறம் அட்டாச் பண்ணுறேன். டிஎம்கே நொட்டோரியஸ் ஃபார் நெப்போட்டிசம், கரப்ஷன், அப்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் லூட்டிங். அப்புறம் கீழே போங்கடா லூஸு கூமுட்டைங்கள் அப்படின்ட்டு அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு போன வாரத்தில் ஒரு காணொலி அவர் புது காணொலி போட்டிருக்காரு. அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் அலவ் டிவிகே டு ஃபார்ம் த கவர்மெண்ட் சீன்ஸ் த மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு. அதுக்கு இவர் கொடுத்த ரிப்ளை, எஸ் ஐ எம் ஆஃப் த சேம் ஒப்பீனியன். அப்போது எனக்கு புரியல, இவர் வந்து என்ன நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தான் சொல்ல வராரு, யார் தான் சரி யார் தான் சரியில்லை அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ இதுதான் இங்கே உள்ள அந்த விஷயங்கள். ஏன்னா இது சும்மா என்ன சொல்லுவாங்க, போகிற போக்கில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து சும்மா கண்மூடித்தனமாக நினச்சது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளுக்கும் ஒரு இது இருக்குது, என்ன சொல்லுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அது ஒரு பக்கட்டும். இப்போது இவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, விஜய் வந்து ஒரு நடிகன், அதனால் இதில் செய்ய முடியாது, அனுபவம் இல்லை, இதிலே என்ன சொல்லுவாங்க, பழம் தின்னு கொட்டை போட்டவன் தான் அதில் அரசியலில் இருக்க முடியும், அது வீல் சேரில் போனாலும் பரவாயில்ல, அவங்க தான் இருக்கணும்னு அந்த மைண்டில் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அதனால் புது டேலண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம வழி விட மாட்டோம். இது நம்ம இந்திய சமுதாயத்தில் ஒரு நோய். ஒரு புதுசாக ஒருத்தவங்க தானே அவனை அங்கீகரிக்கிறது இல்லை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களால முடியாது, இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது தப்பு. அதாவது நான் ஒரு விஷயம் சேகரித்து வச்சு சொல்கிறேன், இதை கொஞ்சம் பாருங்கள். பராக் ஒபாமா 47 வயசில் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனது. அதே மாதிரி விளாடிமிர் புட்டின் 47 வயசில் ரஷ்யா பிரசிடென்ட் ஆனது. அப்புறம் ஜான் எஃப் கெனடி 43 வயசு யூஎஸ் பிரசிடென்ட். அப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோ 43 வயசு கனடா பிரைம் மினிஸ்டர். அப்புறம் தியோடோர் ரூஸ்வெல்ட் 42 வயசு யூஎஸ் பிரசிடென்ட். அப்புறம் ரிஷி சுனாக் 42 வயசு யூகே பிரைம் மினிஸ்டர்.
அப்புறம் ஜோ கிளாக் 39 வயசு யுஎஸ் பிரசிடென்ட். அப்புறம் இமானுவேல் மெக்ரான் 39 வயசு பிரான்ஸ் பிரசிடென்ட். அப்புறம் பெத்தோன்தான் சினவத்ரா, அதாவது தக்சின் சினவத்ராவோட மக 37 வயசு. அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே குறைஞ்ச வயசு இப்போதுக்கு, சனா மெரின் 34 வயசு, ஃபின்லாந்து பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஜிம்மி கார்ட்டர் 52 வயசு, அவர் பிரசிடென்ட் ஆகும்போது. அதே 52 வயசு தான் நம்ம ஜோசப் விஜய்க்கு 52 வயசு. ஓகே, பாருங்கள் அந்த வயசு பாருங்கள், இது ஒரு நியாயமான வயசு. அப்புறம் அதே மாதிரி இன்னொருத்தர் விவேக் ராமசாமி, அவர் வந்து பிரசிடென்ட் ஆயிருந்தால் அவரோட வயசு 37. அப்போது இந்த வயசு வந்து ஜஸ்ட் நம்புங்க. அதாவது இந்த வேலைக்கு வந்து இந்த துறைக்கு வந்து அவங்களுக்கு அந்த கடமை உணர்வு இருக்குது. இதை ஒரு மாற்றம் கொண்டாடணும், இதை செய்யணும், இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சாலே போதுங்க. அனுபவம் வந்து அப்புறம் தேடிக்கலாம். அதாவது ரொம்ப அனுபவம், ரொம்ப நாலேஜ் எதுக்கு தேவைன்னா, எப்படி சுருட்டுறது, எப்படி திருட்டு கணக்கு எழுதுறது, எப்படி மறைக்கிறது, எப்படி என்ன சொல்லுவாங்க பிளாக் மணி இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது ரொம்ப அனுபவம் தேவை. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அந்த ஆர்வம் போதும், அப்புறம் நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த பேர் பூரா அவங்க அந்த அந்த பொசிஷன் வந்து உட்காரும்போது அவங்களுக்கும் அதெல்லாம் புது அனுபவம் தான். அவங்க மேபி செனட்டராக இருந்திருக்கலாம், மேபி மினிஸ்டராக இருந்திருக்கலாம், மேபி எம்எல்ஏயாக இருந்திருக்கலாம், இல்லை வக்கீல் ராயட்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பிரசிடென்ட் இல்லை பிரைம் மினிஸ்டர் அந்த பொசிஷனுக்கு வரும்போது அதுதான் அவங்களுக்கு அனுபவம் தான். அது நாடு, ஒரு நாடு. இப்போது விஜய் வந்து ஒரு ஸ்டேட் தான். ஓகே, அதே மாதிரி தமிழ்நாட்டை வச்சு சொல்கிறேன். காமராஜ் வரும்போது அவருக்கு வயசு 50, சிஎம் வரும்போது. எம்ஜிஆருக்கு வயசு 60, கருணாநிதிக்கு வயசு 44, ஜெயலலிதாவுக்கு 43, அண்ணாதுரைக்கு 57. பாருங்க, இந்த வயசு வந்து ஜஸ்ட் நம்பர் தான். அவங்களோட அந்த ஸ்பிரிட், எப்படி அந்த நாடை என்னென்ன செஞ்சால் அந்த நாடை மாற்றி அமைக்கலாம் அப்படின்றது தான் முக்கியமாக ஒழிஞ்சு, அவங்க காலகாலமாக அப்பன் தாத்தா மகன் பேரன் எல்லாம் அதிலே இருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்தா சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படி ஒன்றும் கேரண்டி கிடையாதுங்க. யாரும் கேரண்டி இது கொடுக்க முடியாது. அப்படி இருந்தால் ஏன் அந்த நாடு இப்படி இருக்குது? இப்போ பாருங்கள், விஜய் இது வரைக்கும் அவங்களோட முக்கால்வாசி பேரோட கருத்து வந்து விஜய்க்கு அனுபவம் இல்லை ஒன்று. ஆனால் இந்த விஜய் வந்த சில நாள்லேயே நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும், 717 மதுபானம் கடையை வந்து இழுத்து மூடிட்டார், தஸ்மாக்கை. ஓகேயா, அதே ஒரு பெரிய நியூஸு. நம்ம மலேசியாலே அந்த நியூஸை அடிக்கடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு வந்து இப்போது அனுபவசாலி வந்தால் தான் செய்யணும்னு இல்லை. அதே மாதிரி நேற்றோ இன்றைக்கும் ஒரு புது திட்டம் போட்டிருக்காரு. எல்லா காவல்துறையிலையும் 24 மணி நேரமும் சிசிடிவி ஓடிக்கிட்டே இருக்கணும், சிசிடிவி பூட்டணும் அப்படின்ட்டு. அப்போது இது பாருங்கள், அதாவது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், தமிழ்நாட்டிலே சரி இல்லை வேறு இடத்துலையும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்லாம், காவல்துறைக்கு போகணுன்னாலே பயப்படுறாங்க, அதுவும் முக்கியமாக பெண்கள். ஆனால் இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பாருங்கள் அப்படியே மாறும். நம்ம காவல்துறை உங்கள் நண்பன்ற மாதிரி அதுக்கு உண்மையாக அது செயல்படுது. இதுதாங்க முக்கியம். அவங்கவுங்களோட திட்டம், அவங்கவுங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் இந்த இளைஞர்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுத்தா தான் அவங்க அந்த ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அதை கொடுக்காம மூடி வச்சுக்கிட்டு இல்லை இப்படி இல்லை அவங்களுக்கு அனுபவம் வேணும் அப்படின்னா யாரும் முன்னுக்கு வர முடியாது. ஸோ அதனால் நான் இந்த விஷயத்தை தொட்டு நம்ம இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டங்கள் இருந்தால் நல்லா ரிலாக்ஸாக டைம் எடுத்து யோசித்து நல்ல ஐடியா எல்லாருக்கிட்டையும் கேட்டு, விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட, பாசிட்டிவ் மைண்டட்காரவங்க கிட்ட கேட்டு, அப்புறம் நீங்கள் இது வந்து நெத்தி அடின்னுவாங்களே அந்த மாதிரி ஒரே டைம் அது சரியாக செஞ்சுட்டு போயிடலாம். காலகாலமாக இதிலே ஃபெயிலியாகி செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஸோ அதனால் இந்த நான் சொன்ன சில பேர் இந்த நெகட்டிவ் மைண்டட் பீப்புளை ஒதுக்கிடுங்க. பாசிட்டிவாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்களா, நல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து தீர யோசித்து நல்லா பிளான் பண்ணி நீங்கள் உங்களோட முயற்சியை செயலுக்கு கொண்டாங்க, வெற்றி நிச்சயம். ஸோ இதை சொல்லி இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.